என் அன்பு குழந்தையே, கவலைப்படுவதன் மூலம் எதையுமே மாற்ற முடியாது என் செல்லமே. ஆனால் உன்னுடைய பெருமாள் என் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையையே சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றலாம். நீ இப்போது தாங்க முடியாத கஷ்டத்திலும் மன சங்கடத்திலும் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். யாரிடமாவது சொல்லி அழுதுவிட மாட்டோமா? மனதிற்கு நிம்மதி கிடைத்து விடாதா? நமக்கு எதிர்பார்த்த உதவி கிடைத்து விடாதா என்று வருத்தத்தோடு இருப்பதையும் தெரிந்ததால் தான் இன்று உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன். உன்னுடைய மனதில் உள்ள விஷயங்களையெல்லாம் நீ சொல்லாமலே நான் அறிவேன் என் செல்லமே. உன்னை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பதும் நான் தான். நிச்சயம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்கப் போகின்றேன். நீ நன்றாக வாழக்கூடாது என்று நினைப்பவர்கள் முன்பாகவே உன்னை உயர்வாகவும் சிறப்பாகவும் வாழ வைப்பேன் என் செல்லமே. உன்னுடைய பெருமாளை நம்புபவர்கள் ஒருபோதுமே தோற்பதில்லை என் செல்லமே. நிச்சயம் நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த நற்செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீண்ட நாட்களாக உன்னுடைய மனதில் இருந்த வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது. தயாராக இரு என் செல்லமே. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது. தினம்தோறும் நீ என்ன நினைப்பதால் உன்னுடைய துன்பங்கள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் இனி வரவிருக்கும் துன்பங்கள் கூட தலை தெறிக்க ஓடிவிடச் செய்வேன். மனதளவில் நொறுங்கி போய் இருக்கும் உனக்கு நாளை காலை விடியும் போதே உனக்கான விடிவு காலமும் வரும்படி நான் செய்ய போகின்றேன் என் செல்லமே. உன்னுடைய மனபாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு இன்று இரவு நிம்மதியாக நீ கண்ணுறங்கினால் உன்னுடைய கனவில் நிச்சயம் நான் வருவேன். உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் அறிந்ததால் தான் உன்னுடைய மனம் விரும்புவது போலவே உனக்கு நான் அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். நிச்சயம் உன்னுடைய வேதனைகளுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பேன். நீ கற்பனை கூட செய்ய முடியாத வகையில் உனக்கான விஷயங்களை மிக சிறப்பாக நான் முடித்துக் கொடுக்க போகின்றேன். அதற்கு நீ பொறுமையோடும் தூய பக்தியோடும் இருக்க வேண்டும். இன்று இரவு மனம் முழுவதும் நம்பிக்கையை சுமந்து கொண்டு நான் உன்னுடைய கனவில் வருவேன் என்று எதிர்பார்ப்போடு எந்தவித தீய விஷயங்களையும் யோசிக்காமல் எதை பற்றியும் நினைக்காமல் பெருமாளே துணை என்று மட்டும் சொல்லிவிட்டு கண்ணுறங்கிப்பார். உன்னுடைய கனவில் வந்து உனக்கான குழப்பங்களுக்கான தீர்வையும் உன்னுடைய வாழ்க்கைக்கான பதிலையும் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் சொல்லி சென்று விடுவேன். நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவுமே நடக்கப் போவதில்லை என் செல்லமே. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பி காத்திரு. எத்தனை சோதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அத்தனையிலிருந்தும் உன்னை நானே பாதுகாப்பேன். என் மீது பொறுமையாக நீ இருந்தால் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு நன்மையாகவே நடக்கும். கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியுடன் வாழும்படி செய்து காட்டுகின்றேன் என் செல்லமே. இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய். நிம்மதியாக இரு. அனைத்தும் சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நல்லது நடக்கும் என் செல்லமே. பலமுறை முயற்சித்தும் கூட உனக்கு தோல்விதான் கிடைத்திருக்கின்றது என்றால் உன்னுடைய லட்சியம் தவறு. சரியான இலக்கை தேர்ந்தெடுக்க முயற்சி செய். எது சரியானது என்று நானே உனக்கு வந்து காட்டுகின்றேன். உன்னை யாராவது ஒரு சில நேரத்தில் அவமானப்படுத்த முயன்றால் அந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையையே வெறுக்கலாம். ஆனால் அடுத்த நொடியே உனக்கான உத்வேகம் தொடங்கி உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆரம்பமாக்கி விட வேண்டும் என் செல்லமே. நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொண்டு வைராக்கியமாக நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க வேண்டும். முயற்சியும் சுறுசுறுப்பும் உனக்குள் இருந்தால் ஒருபோதுமே நீ தோற்க மாட்டாய் என் தங்கமே. யாரை போலவும் வாழ வேண்டும் என மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து நீ பின்தொடர வேண்டாம். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. எத்தனை கைகள் வந்து உன்னை தள்ளிவிட்டாலும் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன். இருளான வாழ்க்கையாக இருக்கின்றதே. கஷ்டங்களும் கவலைகளும் துன்பங்களும் இருள் சூழ்வது போல நின்று சூழ்ந்து கொண்டிருக்கின்றதே. என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று புலம்பாதே. உனக்காக கனவில் வந்து அழகான வாழ்க்கையை உன்னுடைய கண்களில் நான் காட்டுவேன். அத்துடனே சேர்ந்து உனக்கான நல்வாழ்க்கையையும் காட்டிச் செல்வேன் என் செல்லமே. நடக்குமா கிடைக்குமா என்று உன்னுடைய மனதில் இருக்கும் சந்தேகத்தை எரித்துவிடு. உன்னுடைய பெருமாளை நம்பலாமா வேண்டாமா என்கின்ற யோசனையையும் முதலில் மனதிற்குள் இருந்து தூக்கி போடு. நம்பிக்கையை உனக்குள் விதைத்தால் மகிழ்ச்சி தானாகவே மலர்ந்து வரும் என் செல்லமே.
பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலுமே கூட தரையில் இருப்பதற்கு கற்றுக்கொள். நான் சொல்வது புரிகின்றதா? உனக்கு வசதி வாய்ப்புகள் வந்தாலுமே கூட இருந்த நிலையையும் பழைய நிலையையும் எப்போதும் மறந்து விடாதே என் செல்லமே. என் அன்பு குழந்தையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடி உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ, எதை நினைத்து யோசித்துக் கொண்டிருக்கிறாயோ அது அப்படியே நடக்கும். எப்படி இது சாத்தியம் என்கின்றாய்? மனிதர்களை படைத்த இறைவனுக்குத்தானே மனிதர்களை காக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாத்துக் கொள்ள, கண்காணித்துக் கொள்ள கோடானு கோடி தேவதைகளை இறைவன் உருவாக்கினான். அந்த அதிதேவதைகள் இப்பூ உலகில் சுற்றி கொண்டே இருக்கும். அந்த தேவதைகளின் முக்கியமான பணி ததாஸ்து என்று ஆசீர்வதிப்பது. ததாஸ்து என்றால் அப்படியே ஆகட்டும் என்பது பொருள். மனிதர்கள் என்னென்ன வார்த்தைகளை உபயோகிக்கிறார்களோ, எதை பேசுகிறார்களோ, எதை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றையெல்லாம் அதிதேவதைகள் ததாஸ்து என்று ஆசீர்வதித்து செல்கிறார்கள். கோடானு கோடி மக்கள் உள்ள இடத்தில் போது அந்த தேவதைகள் உன்னை ஆசீர்வதிப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதனால்தான் எப்போதும் நல்ல விஷயங்களையே யோசித்துக் கொண்டிரு, நல்ல விஷயங்களையே பேசு என்று நான் சொல்கின்றேன். அதனால்தான் எப்போதும் நேர்மறையாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த அதிதேவதைகளுக்கு நன்மை தீமை, எது நல்லது எது கெட்டது என்பதெல்லாம் தெரியாது. மனிதர்களின் வாயிலிருந்து எந்த வார்த்தை முதலில் வருகின்றதோ அதை ததாஸ்து என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே இறைவன் அவர்களுக்கு இட்ட கட்டளை. உதாரணமாக, தன் தாய் தன்னுடைய குழந்தை ஓடும்போது பத்திரமாக இரு என்று கூறினால், பத்திரமாக இரு என்கின்ற வார்த்தையே ததாஸ்து என்று ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குழந்தை பத்திரமாக இருக்கும். அதே அந்த தாய் விழுந்து விடுவாய் பத்திரமாக இரு என்று கூறினால், விழுந்து விடுவாய் என்கின்ற வார்த்தை ததாஸ்து என்று ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குழந்தை விழுந்து விடும். இப்போது புரிகின்றதா? நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். வார்த்தைகளுக்கும் அதன் ஒலிகளுக்கும் வலிமை இருக்கின்றது என் தங்கமே. அதனால்தான் எப்போதும் நேர்மறையான வார்த்தைகளை கூறி பிரார்த்தனை செய். எப்போது எதை பேசினாலும் அதில் நேர்மறையான எண்ணங்களோடும் நேர்மறையான வார்த்தைகளோடும் பேச பழகிக்கொள். என் அன்பு குழந்தையே, கவலைப்படுவதன் மூலம்